அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்காத்துஹு. சூரத்துல் ஃபாத்திஹாவின் மகிமைகள். சூரத்துல் ஃபாத்திஹா மக்கமா நகரில் இறங்கியதால் மக்கி சூறாக்களில் கட்டுப்பட்டது. 7 வசனங்களை கொண்டது. குர்ஆனின் துவக்கம் இதை கொண்டே இருக்கிறது. தொழுகையின் துவக்கமும் இதை கொண்டே தொடங்குகிறது. முதலாக முழு சூறாவாக இறங்கியது இதுதான். குர்ஆன் முழுக்க இந்த சூறாவின் விளக்கமாகவே இறங்கியுள்ளது. இதற்கு உம்முல் குர்ஆன், குர்ஆன்களின் தாய் என்றும், உம்முல் கிதாப், வேதங்களின் தாய் என்றும், சூரத்துல் ஷிஃபா, நோய் நிவாரணி என்றும், சூரத்துல் மசானி, திரும்ப ஓதப்படும் சூரா என்றும் இந்த சூறாவிற்கு பெயர் உண்டு. இந்த சூறாவிற்கு நிகராக தௌராத்திலோ, இஞ்சிலிலோ, ஜபூரிலோ ஏதும் இறங்கவில்லை. குர்ஆனிலும் இதற்கு நிகரான வேறு சூறாக்கள் ஏதும் கிடையாது. சஹீஹ் முஸ்லிமில் ஹல்ரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலம் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவிப்பு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அடியான் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதும் பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்றவுடன் என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என அல்லாஹ் கூறுகிறான். அர்-ரஹ்மானுர் ரஹீம் என்றவுடன் என் அடியான் எனது புகழை விபரிக்கிறான் என்கிறான். மாலிகி யௌமித்தீன் என்றவுடன் என் அடியான் என் மாட்சிமையை விபரிக்கிறான் என்கிறான். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்றவுடன் இதில் முதல் பகுதி எனக்குரியது, அடுத்த பகுதி என் அடியானுக்குரியது. உன்னையே வணங்குகிறோம் என கூறி என்னை புகழ்கிறான். உன்னிடமே உதவி தேடுகிறோம் என கூறி தன் தேவைகளை நினைவு கூறுகிறான். ஆகவே அவன் கேட்பதையெல்லாம் நான் கொடுப்பேன் என்கிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், இறுதி வரை ஓதும் பொழுது என் அடியான் நேரான பாதையை கேட்கிறான். அவன் கேட்கும் அனைத்தும் அவனுக்கு கிடைத்திடும் என்கிறான். இந்த சூறாவின் பரக்கத்துக்களை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன்.